ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் படத்தோட ஷூட்டிங் கேரளால இருக்க திருவனந்தபுரத்துல நடக்குது. இப்போ அந்த படத்தோட ஆக்டரான சூர்யா ஒரு சின்ன விஷயத்த கவனிச்சுட்டே இருக்காரு. தினமும் பிரேக் டைம்லயும் லஞ்ச் டைம்லயும் ஒரு 4 to 5 வயசுல இருக்க ஒரு சின்ன பொண்ணு அங்க வந்து ஃபுட் வாங்கி சாப்பிடறத கவனிச்சுட்டே இருந்திருக்காரு சூர்யா. இப்படி அந்த சின்ன பொண்ணு தினமும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதுனால எல்லார்கிட்டயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவே அந்த சின்ன பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்ல காணோம். இது மத்தவங்க கவனிக்காம விட்டாலும் சூர்யா அதை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. ஆனா அந்த நேரத்துல இந்த ஷூட்டிங் டைம்ல இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இந்த தமிழ் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் பேக்கப் ஆகி தமிழ்நாட்டுக்கு கிளம்பும் போது சூர்யா மட்டும் அந்த லைட் மேன கூப்பிட்டு அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. போய் பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணோட வீடு இடிஞ்சிருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தாரு. சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவையும் வேற ஒரு வாடகை வீட்டுல ஷிஃப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இந்த வீடை நான் உங்களுக்கு புதுசா கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு ஹைதராபாத்ல IIM 4th இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்த அந்த சூர்யாவோட படத்தோட பேரு ஃப்ரெண்ட்ஸ். அது 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரோட பெயர் ஜோசப் விஜய் எனும் நான்